தேவாரம் பாடல் ஜகம் புகழும் புண்ணிய கதை. ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, இகபர சுகமெல்லாம் அடைந்திடலாமே. இந்த கதை கேட்கும் எல்லோருமே இனிக்குது நாவெல்லாம் உரைத்திடும் போதிலே இணையே இல்லாத காவியமாகும். ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. அயோத்தி மன்னன் தசரதனின் அனுகிரகத்தால் அவன் மனைவி கௌசல்யா கைகேயி சுமித்திரை கருவினிலே உருவானார் ராமலக்ஷ்மணர், கனிவுள்ள பரதர் சத்ருக்னர் நால்வர். நாட்டின போற்றவே நால்வரும் பல கலை ஆற்றலும் அடைய மன்னன் வளர்த்து வந்தானே. காட்டில் கௌசிகள் யாகத்தை காக்கவே கண்மணி ராம லக்ஷ்மணரை அனுப்பினரே. கண்மணி ராம லக்ஷ்மணரை அனுப்பினரே. தாடகை சுபாகவே தரையில் வீழ்த்திய தவசிகள் யாகம் காத்து ஆசி கொண்டனரே. பாதையில் அகலிகை சாபத்தை வீழ்த்த பின், பாதையில் அகலிகை சாபத்தை வீழ்த்த பின் சீர்பெரு பிதிலை நகர் நாடி சென்றனரே. வீதியில் சென்றிரும் போதிலே ராமன் சீதையை கன்னி மாடம் மீதிலே கண்டார். காதலினால் இருவர் கண்களும் கலந்தன, காதலினால் இருவர் கண்களும் கலந்தன. கண்ணிய வில்லடித்து சொந்தமும் கொண்டார். ஆணவத்தால் அறிவிழந்த பரசுராமன் அகண்டை தலையில் அடக்கி ராமன் வெற்றி கொண்டான். அரும் புதல்வன் பீஜத்தை கண்ட மன்னர் அளவிலா ஆனந்த நிலை கண்டார். ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. மன்னவன் தசரதன் கண்மணி ராமனுக்கு மணிமுடி சூட்டவே நாள் குறித்தாரே. மக்கள் யாவரும் மகிழ்வுடன் நகரே மகர தோரணத்தால் அலங்கரித்தாரே. மந்தரை போதனையால் மனமாறி கைகேயி மணிமுடி பரதன் சூட்டி நாட்டையாளவும். வனத்தில் ராமன் 14 ஆண்டுகள் வாழவும் மன்னரிடம் வரமது கேட்டான். அந்த சொல்லை கேட்ட மன்னர் மரண மூச்சை அடைந்த பின்னர் ராமனையும் மழைக்கச் செய்தாள். தந்தை உனைவனம் போகச் சொல்லி தம்பி பரதனுக்கு மகுடத்தை தந்தார் என்றாய். சஞ்சலமில்லாமல் அஞ்சனவண்ணனும் சம்மதம் தாயே என வணங்கி சென்றான். விஞ்சிய கோபத்தால் வெகுண்டே வில்லெடுத்த தம்பி இலக்குவனை சாந்தமாக்கினார். இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடரவே மர உரி தரித்து ராமன் செல்வதை கண்டு கலங்கிய நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்திய இதயங்கள் போவதென்று தடுத்தனர் சென்று. ஆறுதல் கூறியே கார்முகிலண்ணன் அன்புடன் அவர்களிடம் விடையும் கொண்டானே. அன்னையும் தந்தையும் சொன்ன சொல் காக்கவே ஐயனும் கானகத்தை நாடி சென்றனரே. ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. கங்கை கரை அதிபன்
பண்பில் உயர்ந்த குகன் அன்பால் ராமபிரான் நண்பராகினான். கங்கை கரை அதிபன் பண்பில் உயர்ந்த குகன் அன்பால் ராமபிரான் நண்பராகினான். பஞ்சவடி செல்லும் பாதையை காட்டினான். பஞ்சவடி செல்லும் பாதையை காட்டினான். அஞ்சனவண்ணன் அங்கு சென்று தங்கினார். அஞ்சனவண்ணன் அங்கு சென்று தங்கினார். ராவணனின் தங்கை கொடியவள் சூர்பனகை ராமபிரான் மீது மையை கொண்டாள். கோபம் கொண்ட இளையோன் கூரம்பாலவளை பானபதம் செய்து விரட்டி விட்டார். தங்கையின் போதனையால் தசகண்ட ராவணன் ஜானகி தேவியை சிறையெடுத்தார். தங்கையின் போதனையால் தசகண்ட ராவணன் ஜானகி தேவியை சிறையெடுத்தார். நெஞ்சம் கடலாகி கண்கள் குலமாகி தம்பியுடன் தேவியை தேடி சென்றார். ராமன் தேடி சென்றார். வழியில் ஜட்டாயுவால் விவரமெல்லாம் அறிந்தார். வாயுமைந்தன் ஹனுமானின் நட்பை கொண்டார். ஆழியை தாண்டிய இலங்கை சென்றானுமான் அன்னையை அசோகவனத்தில் கண்டார். ராமசாமியும் தூதனானடா ராவணா என்றான். ராமசாமியின் தூதனானடா ராவணா என்றான். ஹனுமான் லங்காபுரியை தீக்கிரையாக்கி கிஷ்கிந்தை சென்றான். கண்டேன் அன்னையை என்று ராமனை சேவித்தே நின்றான். கடலை கடந்து அஞ்சல் வானர சேனையுடன் சென்றான். வானர சேனையுடன் சென்றான். விபீஷணனின் நட்பை கொண்டான். ராவணனை வென்றான். வீரமாதா ஜானகி தேவியை தீக்குளிக்க செய்தார். கற்பின் கடலை கனிவுடன் ஏற்று அயோத்தி நகர் மீண்டான். கற்பின் கடலை கனிவுடன் ஏற்று அயோத்தி நகர் மீண்டான். கலங்கிய மக்கள் கனிவுடன் ராமன் அரசுரிமை கொண்டான். அரசுரிமை கொண்டான். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுநாபயரத்னகீதம் பாஜானுபாகும் அரவிந்ததராயகாக்ஷம் ராமம் ஈஷா